இன்னும் சில மாணவர்கள் என்ன செய்கிறாங்க, உச்சநீதிமன்றம் போன்ற மன்றங்களில் போய் வழக்கு தொடுக்கிறான். வழக்கு தொடுத்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேருக்கு வந்து நீதிமன்றம் தடை கொடுக்குது, இவங்களை வெளியேற்றக்கூடாது. ஆனால் ட்ரம்ப் நிர்வாகம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதையும் மீறி சில பேரை நாடு கடத்திட்டாங்க. இப்போ பல மாநிலங்களில் வந்து இது பிரச்சனையாகுதுன்னு சொன்ன உடனே உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ட்ரம்பினுடைய இந்த வரி விதிப்பு கொள்கை இருக்கு பார்த்தீங்களா, எல்லா நாடுகளுக்கும் நான் இந்த மாதிரி வரியை அதிகமாக கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு கூட கிட்டத்தட்ட 100% பொருட்கள் வந்து அங்கே இறக்குமதி ஆச்சுன்னா வரி விதிப்பேன்னு சொல்லிட்டு போட்டார். சைனாவுக்கு வந்து 245% வரைக்கும் போனார். அதையும் இதையும் சேர்ந்து போராட்டங்களாக மாறுகின்ற பொழுது ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இயக்கம் வருது. அந்த ஹேண்ட்ஸ் ஆஃப்ன்ற இயக்கம் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்ப் வந்து அதிகாரத்தை மீறி இலான் மஸ்க் போன்ற ஆட்களோடு சேர்ந்து கொண்டு நிறைய வந்து இந்த மாதிரி குடியேற்ற கொள்கைகளிலும் இறக்குமதி கொள்கைகளிலும் தலையிடுற காரணத்தால் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டத்தை ஆரம்பிச்சு இப்போ கடந்த ஒரு வாரமாக அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனால் மாணவர்கள், இங்கே படிக்க வருகின்ற மாணவர்கள் கல்வியை தவிர வேறு நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடக்கூடாது, அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது, உள்நாட்டு அரசியலில் அவர்களுடைய தலையீடு இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் ரொம்ப கடுமையான விதிகளை வந்து இப்போ பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. அந்த பின்பற்ற ஆரம்பிக்கும் போது நீங்கள் கடந்த நிகழ்ச்சிகளில் பார்த்துருப்பீங்க, சட்டவிரோதமாக குடியேறினவங்களை வந்து ஒரு 2 விமானங்கள் கொண்டு வந்து தரையிறக்கிட்டு போச்சு. கையிலையும் கால்லையும் விலங்கு போட்டு சாப்பாடு போடாமல் அமெரிக்காவினுடைய இராணுவ விமானங்கள் கொண்டு வந்து சண்டிகாரில் இறக்கி விட்டு போச்சு. அப்போ இந்த மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி வந்து ஒரு 3 கோடி 4 கோடி கொடுத்தீங்கன்னா EL-5 நினைக்கிற ஒரு விசா இருக்குது. அந்த விசாவில் வந்து உங்களுக்கு நேராக குடியுரிமை கொடுத்துருவான். நீங்கள் அமெரிக்காவில் வந்து இந்த பணத்தை வந்து முதலீடு செய்யணும், குறைந்தபட்சம் ஒரு 5-10 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் உங்களை நேராகவே அமெரிக்காவினுடைய குடியுரிமை கொடுத்து அந்த நாட்டினுடைய குடியுரிமை பெற்ற குடிமகனாகவே ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு விசா இருக்குது. அதை கிட்டத்தட்ட இப்போ 8 கோடி 10 கோடி ஆகிட்டார். அதுக்குண்டான தொகையை 8 கோடி 10 கோடி ஆகிட்டார்.